ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. உணர்ச்சி வசப்படும் பொழுது குப்பென முன்னால் வந்து நிற்கும் அழுகை. பலரும் அதை அடக்கிக் கொண்டாலும் ஒரு சிலரால் அடக்கிக் கொள்ள முடியாது. லேசாக உணர்ச்சி வசப்பட்டாலும் அழுது விடுவார்கள். அழுகை என்பது பல்வேறு உணர்ச்சிகளால் தூண்டப்படும் ஒரு சாதாரண மனித எதிர்வினை. அழுகை என்பது உங்கள் மகிழ்ச்சியற்ற தன்மையை அல்லது வலியை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும் என நிபுணர்கள் சொல்கிறார்கள். இது உங்கள் பாராசிம்பேட்டிக் நரம்பு மண்டலத்தை செயல்படுத்தி உங்களை நீங்களே அமைதிப்படுத்த உதவுகிறது. உடல் மற்றும் மன உளைச்சல் மற்றும் சில சமயங்களில் மகிழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் அழுவார்கள். இது உங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது. மன அழுத்த ஹார்மோன்களை வெளியிடுவதன் மூலம் உணர்ச்சி சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இது மனிதர்களுக்கு பிறரின் ஆதரவுக்காக அவர்கள் மேல் பச்சாதாபம் ஏற்பட, பிறரிடமிருந்து ஆறுதலை பெற, சமூக பிணைப்புகளை வலுப்படுத்த உதவும் சொற்கள் அல்லாத தகவல் தொடர்பு வடிவம் அழுகை. அழுவதால் நமக்கு நிம்மதி கிடைக்கிறது, மனபாரம் குறைகிறது, மனது லேசாகிறது. உங்கள் பாராசிம்பேட்டிக் நரம்பு மண்டலத்தை தளர்வுபடுத்தி மனதை லேசாக்குவதால் அழுவது சிலருக்கு இனிமையான விளைவை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் சொல்கின்றனர். கண்ணீர் சிந்துவது எண்டோர்பின்களை வெளியிடுகிறது. உங்கள் உடலில் உள்ள இயற்கையான வலி நிவாரணிகள் அமைதி உணர்வை உருவாக்குகின்றன. கூடுதலாக வலியை நீக்குகிறது. அழுத பிறகு உங்கள் உடலால் வெளியிடப்படும் எண்டோர்பின்கள் உடல் மற்றும் உணர்ச்சிகளின் வலியை போக்க உதவுகிறது. அழுகை வலியை நிர்வகித்து மன அழுத்தத்தை குறைக்கிறது. அழுகையின் போது ஏற்படும் உணர்ச்சிகரமான தருணமும் துயரத்தின் உணர்வுகளை போக்க உதவுகிறது என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அழுகையின் உணர்ச்சி வெளியீடு கவலையை குறைக்கிறது. கவலையாக இருந்தால் இரவில் தூங்குவது கடினம் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அழுகை பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. அழுகை உங்கள் கண்களை இயற்கையாக உயவூட்டுகிறது, வறட்சியை தடுக்கிறது. உங்கள் கார்னியா ஈரமாகவும் உயவூட்டப்பட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. கண்ணீர், தூசி, குப்பைகள் மற்றும் பிற எரிச்சலூட்டும் பொருட்களை சுத்தம் செய்து அழிக்க உதவுகிறது. கண்களில் தொற்று அபாயத்தை குறைக்கிறது. மருத்துவர்களின் கூற்றுப்படி குழந்தைகளுக்கு அழுகை நன்மை பயக்கும். ஏனெனில் இது அவர்களின் காற்றுப்பாதைகளை சுத்தம் செய்வதன் மூலமும் ஆக்சிஜன் உட்கொள்ளலை அதிகரிப்பதன் மூலமும் சுவாசிக்க உதவுகிறது. குறிப்பாக துன்பம் அல்லது அசௌகரியத்தின் பொழுது. எவ்வளவு அழ வேண்டும், நீங்கள் எவ்வளவு அழ வேண்டும் என்பதற்கு எந்த அளவீடும் இல்லை என்றாலும் உங்கள் உணர்ச்சி திறன், காரணங்கள், சமாளிப்பதற்கான வழிகள் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்து ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அளவு மாறுபடும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். டில்பர்க் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின்படி சராசரியாக அமெரிக்க பெண்கள் ஒவ்வொரு மாதமும் 3.5 முறை அழுகிறார்கள். அமெரிக்க ஆண்கள் ஒவ்வொரு மாதமும் 1.9 முறை அழுகிறார்கள். நாடு வாரியாக இந்த சராசரிகள் கணிசமாக வேறுபட்டாலும் அமெரிக்காவில் இது அதிகமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. சீனாவில் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் 1.4 முறை மட்டுமே அழுகிறார்கள். அழுகை என்பது ஒரு இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான உணர்ச்சி பூர்வமான எதிர்வினையாகும். இது உணர்ச்சிகள் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஒரு விடுதலையாக செயல்படுகிறது. சிலருக்கு அடிக்கடி அழுவதில் நிவாரணம் கிடைத்தாலும் தங்கள் உணர்ச்சிகளை வித்தியாசமாக வெளிப்படுத்தலாம் எனவும் சொல்லப்படுகிறது.